காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தியின் கார் விபத்தில் சிக்கியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த விபத்தானது எப்பொழுது நடைபெற்றது? காரில் மெஹபூபா முஃப்தி பயணித்தாரா? என்ன நிலவரம் ரமேஷ்? வணக்கம். அதாவது காஷ்மீரில் இருக்கக்கூடிய அனந்த்நாக் போட் காலனி பகுதியில் நேற்றைய தினம் ஒரு கடுமையான தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக காஷ்மீர் முன்னாள் முதல்வரும் PDP அதாவது மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவருமான மெஹபூபா முஃப்தி தன்னுடைய கருப்பு நிற ஸ்கார்பியோ வாகனத்தில் அனந்த்நாக் மாவட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது தெற்கு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மெஹபூபா முஃப்தியினுடைய அந்த வாகனம் திடீரென விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து என்பது மிகவும் கோரமான ஒரு விபத்தாக ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக காயங்கள் எதுவுமின்றி மெஹபூபா முஃப்தி உயிர் தப்பி இருக்கின்றார். அவருடைய பாதுகாவலர்களும் பெரிய அளவில் காயங்கள் எதுவுமின்றி உயிர் தப்பி இருக்கின்றனர். இருப்பினும் இந்த விபத்தில் மெஹபூபா முஃப்தியுடைய ஓட்டுநருக்கு சிறிய அளவில் காயம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் கூட இந்த விபத்தில் அவருடைய வாகனத்தினுடைய முன்பகுதி மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதை காண முடிகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் வேறு ஒரு வாகனத்தின் மூலமாக திட்டமிட்டபடி அனந்த்நாக் மாவட்டத்திற்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து மெஹபூபா முஃப்தி ஆறுதல் தெரிவித்தார். இவர் கார் விபத்தில் உயிர் தப்பியது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள காஷ்மீர் முன்னாள் முதல்வர் அப்துல்லா அவர்கள் இந்த விபத்திற்கான காரணம் சூழ்நிலைகள் குறித்து விரிவாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவருடைய பாதுகாப்பில் உள்ள குளறுபடியோ அல்லது ஏதேனும் கேப்போ இதற்கு காரணமாக இருந்தால் அது நிச்சயமாக களையப்பட வேண்டும் என்கிற அந்த அறிவுறுத்தலை ஒமர் அப்துல்லா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.